ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி கிச்சன் ஹெல்த்தி சமையலில் நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சிவப்பு கீரையை வச்சு ஒரு சப்பாத்தி பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நம்ம சிவப்பு கீரையை அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை அரைச்சின்னு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி எப்படி பண்ணுறோன்றது பண்ணலாம். கீரையே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்தமாதிரி சப்பாத்தி, தோசை, அதுக்கப்புறம் இட்லி எல்லாத்துலேயும் சேர்த்து கீரை செஞ்சு கொடுத்தோம்னா, நம்ம கீரையில் செஞ்சோன்னே சொல்ல முடியாது. கலர்ஃபுல்லாக ரெட் சப்பாத்தின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அந்த கீரையும் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். நமக்கு பெரியவங்களும் யாரும் கலர் சப்பாத்தின்னு சொல்லி கொடுத்துருங்க, ரெட் சப்பாத்தின்னு சொல்லி கொடுத்துருங்க. இது சூப்பரான நம்மளோட சப்பாத்தி இப்போ ரெடி பண்ணலாம். எப்படி இருப்போம், சப்பாத்தி மாவு ரெடி பண்ண போகிறோம். கீரை அரைச்சி இந்த சப்பாத்தி மாவில் சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம சப்பாத்தி மாவு இங்கே பாருங்கள், நம்ம சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ரெட் சப்பாத்தி, ஆமாம், ரெட் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அதுக்கான டோ பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம சிவப்பு கீரை அரைச்சி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிட்டோம். இந்த சப்பாத்தி எப்படி இருக்குது தெரியுங்களா? ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் 2 சப்பாத்தி அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். இப்போ நான் வீடியோவில் திரும்ப இன்னும் 2 சப்பாத்தி செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள், நம்ம சிவப்பு கீரை சப்பாத்தி திரட்டி ரெடி பண்ணிட்டேன். இதை கார்னரில் போட்டு வேக வைக்கிறேன். நம்ம செவ்வ கீரை சேர்த்தா மாதிரியே தெரியல பாருங்கள். இந்த மாதிரி கீரை சப்பாத்தி செஞ்சு கொடுத்தா கீரையே சாப்பிடாது, கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட சாப்பிட்ருவாங்க. நம்ம கீரை கடைஞ்சி வச்சோம், பருப்பில் போட்டு செஞ்சு வச்சோம்னா கூட கீரை பசங்களுக்கோ பெரியவங்களுக்கோ போய் சேராது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கீரை சப்பாத்தி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது மாதிரி வித்தியாசமான சமையல் உங்களுக்கு வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வித்தியாசமான சமையல் உங்களுக்கு வரும். ஹெல்தி சமையல், ஹெல்தி கிச்சன், இதுதான் என்னோட கான்செப்ட்டு. இதை டெய்லி உங்களுக்கு ஹெல்த்தியாக என்ன கொடுக்க முடியுன்றதை நான் பார்க்குறேன். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சூப்பரான சப்பாத்திங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு. சிவப்பு கீரை சப்பாத்தி நார்மல் இப்போ தான் நான் செஞ்சேன். இப்போ தான் நான் செஞ்சேன். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் ஆல்ரெடி அம்மாவுக்கு 2 சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டேன். பாருங்கள், சூப்பரான நம்ம சிவப்பு கீரை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு.